ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பேய் கூட்டு இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டரில் தமிழில் வெளிவந்த ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஊட்டி பகுதியில் உள்ள ஒரு மலைவாழ் கிராமத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னா, அங்கே நைட் டைமு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு கேட்குறவங்க தலையிலெல்லாம் பேய் வந்து கொட்டிகிட்டு போகும். இந்த சம்பவம் அப்படியே நடந்துகிட்ருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஊட்டியிலேருந்து அப்படியே அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நைட்டு கார் ப்ராப்ளம் ஆகி அந்த ஊர்லேயே அப்படியே தங்க வேண்டியதாக போயிடும். அந்த ஊரில் தங்குவாங்க. அங்கே பார்த்தா இந்த பாட்டு கூட ஒரு கேமரா ஒன்று கிடைக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்களும் அந்த ஊருக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வழக்கம் போல் பேய் ஹீரோயின் தலையிலும் கொட்டிடும். இப்படி ஹீரோயினும் அந்த கிராமத்தில் மாட்டிக்குவாங்க. இப்போ இறுதியில் கிராமத்தில் உண்மையாக நடக்கிறது என்ன, ஹீரோயின் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தான். அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் நல்லாவே வந்திருக்கும். அதேமாதிரி படத்தை நடித்த எல்லாமே வந்து செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளை பயமுறுத்திருக்காங்க. படத்துடைய மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ப்ளஸ்ஸுங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படத்துடைய அந்த பட்ஜெட் தான். ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க போல். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த பேய் வர சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பயமுறுத்தவே இல்லை. சாதாரண படமாக தான் இருக்குது. அதுவும் அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த ஒளிப்பதிவுலாம் இன்னும் கொஞ்சம் அந்த ஹாரர் மூவினாவே அந்த மியூசிக்கு அண்டு அந்த சினிமோட்டோகிராஃபிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கணும். பார்த்தா பயந்துக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் இந்த கதைக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் இவங்க லோ பட்ஜெட்டில் எடுத்ததுனால சும்மா மீடியமான சிம்பிளாக போயிடுச்சு. எந்த இடத்துலையுமே அந்தளவுக்கு பயமுறுத்து. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் படம் சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.